பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி தோக்குகிறேன். ஆழி ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியாக சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நபிகளாருடைய மெஹராஜ் பயணம் பற்றி பேசுங்கள். மின்னலை விட வேகமான பயணம் செய்து வந்த உலகத்தில் வானுலக பயணம் சென்று வந்ததாக உரைத்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்களில் அது ஒன்று. சரியா? குர்ஆன் ஒரு அற்புதம் என்றால் அவர்களுடைய மெஹராஜ் பயணமும் மிகப்பெரிய அற்புதம். எனவே அது குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பேசுங்கள் என்று சிலர் என்னிடத்திலே நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். குறிப்பாக நான் பிறந்ததும் மெஹராஜுடைய இரவு தான். நான் பொங்கல் அன்று பிறந்தேன், ஜனவரி மாதம் 14 சரியா? அதனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை மெஹராஜ் என்றும் அழைப்பார்கள், ஒரு பட்டப்பெயர், நிக்நேம்னு சொல்லுவாங்கள்ல. என் தாயார் கடிதம் எழுதும் பொழுது முகமது சலாஹுத்தீன் மெஹராஜ் என்று தான் எழுதுவார்கள். அவர்களுக்கு அந்த மெஹராஜ் தினத்திலே நான் பிறந்ததினால் அந்த ஞாபகம் படும்படியாக என்னுடைய பெயரோடு ஒரு பட்ட பெயரையும் சேர்த்து முகமது சலாஹுத்தீன் மெஹராஜ் என்று அழைப்பார்கள். அதெல்லாம் எனக்கு அப்படியே சிந்தனையில் ஓடுகிறது. குறிப்பாக நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத், நபிமார்களுக்கெல்லாம் நுபுவத் கொடுக்கப்பட்டது இல்லையா? அந்த நுபுவத் மக்களுக்கு நேர்வழி காட்டுவார்கள், இறைவனுடைய செய்திகளை சொல்வார்கள், அவர்களை நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், கெட்டதிலிருந்து விளக்குவார்கள். ஆனால் நுபுவத் எப்படி முக்கியமோ அப்படி விலாயத் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான நிலை, ஞானியர்கள் நிலையும் அதிலிருந்தே இருக்கிறது. நுபுவத்துடைய வாசல் நபிகள் நாயத்தோடு அது அடைபட்டு விட்டது. இனிமேல் நபிமார்கள் வருவதில்லை. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே அது சொல்லிவிட்டான். மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன் கான அல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமான்னு சொல்லும் போது ஹாத்தமன் நபியீன் அப்படிங்கிற வார்த்தை இதோடு முடிஞ்சுது, முத்திரை வைத்தாகிவிட்டது. ஆனால் விலாயத்துக்கு வாசல் திறந்திருக்கு, ஞானிகளுடைய வாசல் திறந்தே இருக்கு. ஞானிகள் இந்த நுபுவத்தினுடைய அம்சங்களை பாதுகாப்பதில் பெரிய கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் அதில் மிக அரணாக இருப்பார்கள். விலாயத்தை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த நபிமார்களுடைய அந்த நுபுவத்தினுடைய அசல் விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதில் மிக முன்னிலையில் இருப்பார்கள். அவர்கள் தான் விலாயத்து பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய அந்த அந்த மாபெரும் நெருக்கத்தால் ஏற்படக்கூடிய அந்த விலாயத்து இருக்கிறதே, அது ஹலிஃபாக்களிடத்திலே இருந்தது. சரியா? சகாபாக்களிடத்திலே இருந்தது அது விலாயத்து. சரியா? அதே போன்று தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள், மெய்நிலை கண்ட ஞானிகள், சூஃபியாக்கள், அப்படி உலகத்தில் எத்தனை ஞானிகள் சொல்றாங்க, அவங்களாம் இறைவனுடைய விலாயத்துக்குரியவர்கள். அவர்கள் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்வார்கள், நபிமார்கள் சொன்னதிலிருந்து எடுத்து சொல்லி வழிகாட்டுவார்கள். அப்போ நுபுவத்தினுடைய ஒரு அரணாக இருப்பது விலாயத்து. நுபுவத்தினுடைய அசல் விஷயங்களை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுவது எதுவென்றால் அது விலாயத்தாக இருக்கிறது. சரியா? அது போன்றுதான் நீங்க இந்த விலாயத்து பெற்றோர்களை பத்தி குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை, ஆனா விலாயத்து இருந்தது. அவர்களுக்கு அந்த சீசனில் கிடைக்காத பழங்களை எல்லாம் இறைவன் கொடுத்ததாக சொல்கிறான் விலாயத்து பெற்றவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகன் என்று சொல்லப்படுகிறது நூன், அவர்கள் மிகப்பெரிய விலாயத்து பெற்றவர்கள். நபிமார்களுடைய அந்த அந்தஸ்திலே பெற்ற ஒரு மிகப்பெரிய விலாயத்து பெற்ற மெஞ்ஞானி பார்த்துடுங்க. அவர்களுடைய விஷயம் பின்னால் நான் பேசுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இம்ரான் அவர்கள் விலாயத்து பெற்றவர்கள். சரியா? சுலைமான் நபியினுடைய அவையில் இருந்தார்ல, பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மிகப்பெரிய விலாயத்து, அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்த ஞானி அவர். அது மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பல நபிமார்களை தன் வாழ்நாளில் கண்டவர்கள். மகத்தான மருத்துவ துறையிலே மிக சிறந்த முன் உதாரணமாக திகழக்கூடியவர்கள். அவர்களும் பெரிய விலாயத்து பெற்றவர்கள். இவர்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? அது மாதிரிதான் விலாயத்து யுக முடிவு காலம் வரை இந்த நுபுவத்துக்கு ஆதரவா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா போலிகள் வருவார்கள். அந்த போலிகளை மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த முகம் வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். அதனால இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா இதைத்தான் பார்க்கணும். அப்போ விலாயத் என்பது யுக முடிவு நாள் வரை அதனுடைய வாசல் திறந்தே இருக்கிறது.
அப்ப விலாயத்துக்குரியர்களை அல்லாஹ் உற்பத்தி பண்ணி தன்னுடைய நபிமார்களுடைய நுபுவத்தை அரணாக பாதுகாத்து கொண்டே இருப்பான் என்பது இதுல இருந்து நாம தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா உமர் ஃபத்தாப் இருக்காங்கல்ல, அவங்க மிக உயர்ந்த ஸ்தானத்தை எல்லாம் கொடுத்தா. ரசூல்லா சொன்னாங்க உமருடைய வாயில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு. உமர் கத்தாப் சொன்ன பல செய்திகள் ஏன்னா குரான்ல ஆயத்தா இறங்கியிருக்கு. ஆலிம்கள் நம்மகிட்ட பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சு. அப்ப உமர் கத்தாப் இங்கிருந்து எத்தனையோ மைல் தூரத்தில் இருந்த, பல 100 மைல் தூரத்தில் இருந்த ஜாரியாவுக்கு செய்தியை அனுப்புகிறார் வாய்மொழியாக. ஜும்மால் தொழுகையில் இருப்பவர் யார் ஜாரியா அல் ஜபல் என்று, ஜபலை பாருங்கள், மலைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை இங்கிருந்து பேசுகிறார்கள். அதை கேட்கின்ற செவி ஜாரியாவுக்கு இருக்கிறது. இதுதான் விலாயத்து. சரிங்களா? அப்ப இங்கிருந்து அப்ப நபிகளார் இந்த விலாயத்துடைய தன்மையை தன்னுடைய சகாபாக்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி 4 கலிஃபாக்களும் சரி, அவங்கள்ட்ட இருந்த அந்த அந்த அதிசய அற்புதமான செயல்பாடுகள், நீதியின் மீதும் நேர்மையின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் இறைவன் மீதும் நபியின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அன்பு இருக்கிறதே, அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி அது பெற்றுக் கொடுத்தது. இப்போது நாம அவங்கள கடைபிடிச்சு அந்த நிலையை நம்ம அடைஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு தர காத்துக்கிட்டு இருக்கான் விலாயத்தை. ஏன்னா அது ஓப்பனாகவே இருக்குது, அது எப்பவும் திறந்த நிலையில் இருக்கிறது. அப்போ இந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒரு விஷயம் நடந்ததா நம்ம சரித்திரத்துல பாக்குறோம். என்னன்னா, அவர்கள் இந்த குரானை வாசிக்கும் போது, ஏன்னா ஓதும் போது, குல்னா யா நார் ஊனி பருதன் சலாமன் அலா இப்ராஹீம் என்று ஆயத்தை படிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த இந்த ஒரு பெரிய அந்த முஜிசாத், அந்த கராமத்தை நான் பார்க்கணும். அந்த முஜிசாத்தை கராமத்தை நான் பார்க்கணும். நபிமார்கள் அல்லாத விலாயத்து பற்றுகள் செய்வது கராமத்து. அப்போ இங்க அதை நான் பார்க்காம மரணிக்க கூடாது. எப்படி ஒரு ஆளை எங்கள்ல இருந்து நீ எனக்கு காட்டு, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் பேச வாயாச்ச, அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது. என்னாச்சு தெரியுமா? அவர்கள் யமன் நாட்டிலே ஒருவர் அஸ்வத் இப்னு கைஸ் என்பவர் தன்னை நபி என ரசூல்லா காலத்துக்கு பின்னால பிரகடனப்படுத்தினாங்க. அவனை போய் சரி பண்ணுவதற்கும் அவனிடத்திலே அந்த அந்த கொள்கையை இருந்து அவனை தடுப்பதற்கும், அது மோசமானது என்பது சுட்டிக்காட்டி அவனை அதிலிருந்து விளக்குவதற்காக ஒரு சகாபாக்கள் நபித்தோழர்கள் குழு யமனுக்கு சென்றது. அதிலே ஒருவராக இருந்தவர்கள் தான் அபு முஸ்லிமன் கௌலானி என்பவர். இவர் அதிகமாக அறியப்பட்டவர்கள் அல்ல, மிகப்பெரிய சகாபியும் இல்லை. அதாவது அல்லாஹ் நினைச்சா அந்த விலாயத்தை அவன் யாருக்கு நினைக்கிறானோ கொடுக்கலாம். இப்போ ஒரு நபிமாருக்கு உள்ள அந்தஸ்து இன்னொரு நபிமாருக்கு வேற விதமா அல்லாஹ் கொடுக்குறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தடவுனா நோய் போகும்னா, ஏன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல இருந்து காப்பாத்தினான். சரியா? அதே மாதிரி இங்க இந்த நெருப்புல இருந்து நீ காப்பாத்தின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலால ரசூலோட உம்மத்துல ஒருவர் எனக்கு காட்டுன்னு உமர் கத்தாப் துவா செய்தாங்க. அப்போ அந்த அந்த அவன் என்ன சொன்னா, கைசு, அந்த அஸ்வத் இப்னு கைசு இப்போ எல்லாரையும் பார்த்து பிடிச்சிட்டு என்ன செய்யணும், ஒரு ஆளை தூக்கி நெருப்புல போட்டா மற்றவங்க எல்லாம் வலிக்கு வந்துடுவான்ட்டு இந்த அபு முஸ்லிமன் கௌலானி அவர்களை எடுத்து அப்படியே நெருப்புல தூக்கி வீசிட்டான். வீசினோன்னு என்ன ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய அந்த விலாயத்து பெற்ற அந்த சகாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏரியல் அங்க உள்ள இருந்து தொழுதுகிட்டு இருந்தார். அவன் அசந்து போயிட்டான். அப்போ உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்ப இந்த செய்தி உமர் கத்தாப் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி நம்ம அபு முஸ்லிமன் கௌலானி அவர்கள் நெருப்பிலே போட்டும் அவர்கள் எரியவில்லை என்ற செய்தி கிடைச்சோம். சந்தோஷப்பட்டாங்க, நம்ம செய்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கிட்டான் அப்படின்ட்டு. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, அவங்க வர்றதை கேட்பட்டு ஊரின் எல்லையில் போய் அவர்களை வரவேற்றார்கள். என்ன மரியாதை கொடுத்தாங்க பாருங்க. சொர்க்கத்தினால் சுப செய்தி சொல்லப்பட்டவர், 2ஆம் கலீஃபா. அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அது விலாயத்தை கொடுத்துருவான். யாருக்கு என்ன கொடுத்ததோ கொடுக்கப்படலையோ மனிதரை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். மதிக்க தெரியாதவங்க ஞானத்துக்குள்ள வர முடியாது. சரியா? அப்போ இந்த மாதிரி தத்துவங்களை அல்லாஹ் யாருக்கு விரும்புறானோ கொடுக்குறான். அப்போ அது மாதிரிதான் மரம் பேசியிருக்குங்க. மரம் பேசியிருக்கு, மரம் ரசூல்லா கூப்பிட்டோன்னு வந்திருக்கு, ரசூல்லாவுக்கு அடி பணிஞ்சிருக்கு. இதெல்லாம் வரலாற்றுல இருக்குது இல்லையா? அப்போ இவங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மரம் பேசும், எனக்கு பின்னால் ஒரு யூதர் இருக்கிறார் என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசும்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ரசூல்லா சாஞ்சிருந்த ஒரு கட்டை இருக்கு பத்தியா, அந்த கட்டை புது மிம்பர் செஞ்சவனா ரசூல்லா அதுக்கு போனோன்னா இந்த சாஞ்சிருந்த கட்டை தேம்பி அழுததா குறிப்புகள் காணப்படுது. சகாபாக்கள்லாம் அந்த தேம்பி அழுத சவுண்டை கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தான் அது அசையா பொருளா தெரியுது. அசை பொருளை மாதிரி அதுக்கு எல்லா உணர்வுகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் மறைவான விஷயத்தையும் ஞானத்தையும் நம்பக்கூடியவர்கள் மூமின்கள். ஏன்னா அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைஃப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுக்மினூன பில் கைபி
அந்த மறைவான செய்தி. ஏன்னா அந்த மறைவான செய்தியை நம்பக்கூடிய ஆற்றல். ஏன்னா தெரியும் பொருளை விட தெரியா பொருளை தான் பலம் அதிகமா இருக்கு. அதுலதான் இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். அப்போ அல்லதீன யுக்மினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். அப்போ அத்தகைய ஒரு மறைவான ஞானம், நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தை யார் அதை புலப்பட்டு மெய்யறிவு பெற்று நமக்கு சொல்கிறார்களோ அதை நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படித்தான் நம்ம ரசூலுல்லாவையும் முந்தைய நபிமார்களையும் வேதங்களையும் ஏன்னா மரணத்துக்கு பின் எழுப்பப்பட்டு நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதையும், ஹைரி சர்ரிகி மினல்லாஹி தஆலா என்பதையும், இது அல்லாவே நமக்கு என்னது கண்ணுக்கு புலப்படாது, தொட முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா ஆனா நம்ம நம்பணும். அதுதான் நமக்கு ஈமான். அதுதான் என்ன செய்வாங்க, பில் கைப், கைபை நம்புவாங்க. அவர்களுக்கு சொல்லுங்கள் பஸ்ஸிரு பி மஃபிரத்தின் அஜீதும் கரீம், அவர்களுக்கு அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய நெருக்கமும் வெற்றியும் கிட்டத்தில் இருக்குன்னு நபியை சொல்லுங்கன்னு யாசின் சூறால வரும்னு நினைக்கிறேன் அந்த ஆயத்து. ஏன்னா அப்படி இந்த கைபான விஷயங்கள் நிறைய இருக்கு. சுலைமான் நபி உடைய அந்த அவர்கள் படையோடு வரும்போது எறும்பு பேசிச்சு இல்லைங்க, அது எப்படி அவங்க காது கேட்டுச்சு? சுலைமான் தெரியாம உங்களை மீச்சிருவாரு, நீங்க சின்ன படைப்பு, கண்ணுக்கு தெரியாத படைப்பா இருக்கு, ஒதுங்கி போக, சுலைமான ஒரு படையும் வருது, அவர்கள் அறியாமல் அவர்கள் விளங்காமல் என்ன செய்வாங்க, உங்களை மீச்சிருவாங்கன்னு சொல்லிச்சு இல்லையா? இதெல்லாம் எதை வச்சு நம்ப முடியும்? ஈமான் இருக்குன்னா பைப நம்பன, அப்பதான் நம்ப முடியும். ஏன்னா அதே மாதிரி மாடு பேசியதா ரசூல்லா ஒரு வரலாறு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது, பனி இஸ்ரேல் காலத்தில் ஒரு விவசாயி அந்த மாட்டை நல்ல வேலை வாங்கினாரு. வேலை வாங்கி முடிஞ்ச உடனே கடைசி நேரத்தில் அதுக்கு மேலே ஏறி உட்காந்து வீட்டுக்கு போறதுக்கு அந்த மாட்டை தட்டினாரு. அப்போ அந்த மாடு சொல்லித்தான், இவ்வளவு நேரம் வேலை வாங்கிட்ட, நான் உனக்கு சவாரிக்காண்டி படைக்கப்பட்ட மிருகம் அல்ல, நீ சவாரிக்கான மிருகத்தை தான் போகணும்னு சொல்லித்தான். இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல முனாஃபிக்குகள்லாம் ஒருத்தர் பார்த்து இப்படி தலையாடிட்டான். மாடு பேசிட்டான், அப்படி ஒத்த கஞ்சாட காட்டுறான். இது பெருமானாருக்கு விளங்கி விட்டது. அப்போது சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து அந்த ஜிப்ரீல் தொடர்பு மூலமாகத்தான் நான் இதை பேசுகிறேன், இதை நான் நம்புகிறேன், உமரும் அபூபக்கரும் உமரும் நம்புவார்கள் என்று சொன்னார். ஏன்னா அவங்க பில் கைப்பை நம்புறதுனால தான் பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்திட்டாங்க. அல்லாஹ் தஆலா 51வது அத்தியாயத்தை சொல்றான், என்னுடைய நபி பார்க்காத எதையும் உங்களிடத்துல பேசுவதில்லை, அவர் தன் இயல்பாக எதையும் பேசுவதில்லை, பொய் பேசுவதில்லை. ரசூலுல்லாஹ் வாழ்நாளிலே பொய் பேசாத ஒரு மகத்தான மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அப்போ விண்ணுலக பயணமும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்துல ஒண்ணு. சரியா? அந்த அற்புதம் அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, அது எப்படின்னா, ஹதிஜா நாச்சியார் ரசூலுல்லாஹ் இணை புரியாத ஒரு ஜோடிங்க. ரசூலுல்லாஹ்க்கு அமைஞ்ச மாதிரி அந்த மனைவி மாதிரி உலகத்துல யாருக்கும் அமைஞ்சிருக்காது. ஏன்னா அந்த தீனுக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாகும், ஃபவுண்டேஷனுக்கு ஆதரவாகும், நபிகளாருக்கு உறுதுணையாகும் உற்ற ஒரு இமையை போன்று, கண்ணுக்கு இமையை போன்று ரசூலுல்லாவை அரவணைத்தவர்கள் யாருன்னா ஹதிஜா நாச்சியார். அந்த அம்மா ஏறக்கூடிய 65வது வயசில், ரசூலுல்லாஹ்க்கு அப்போ 50 வயசு, ஏறக்கூடிய 25 ஆண்டுகள் அந்த அம்மாவோட ஏக மனைவியோட, ஒரே ஒரு மனைவி தான். அந்த 25 வயசுல கல்யாணம் நடந்தது. 50 வயசு வரைக்கும் வேற கல்யாணம் மறுமணம் புரியல, பலதார மனம் புரியல. அப்ப ஏன் பலதார மனம் புரிஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகளா விட்டுட்டு ஹதிஜா நாச்சியார் மறைஞ்சு போனாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களை, சிறு பிள்ளைகளை வளர்க்கணும், ஏன்னா விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், ஏன்னா நாட்டுக்கு நாடு உறவுக்காக வேண்டி திருமணம் செய்யறது அந்த காலத்துல இருந்திருக்கு. ஒரு ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பது மூலம் அந்த நாட்டுக்கு நாட்டு நல்ல உறவுக்காக வேண்டியும், அதாவது விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக வேண்டியும், ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக வேண்டியும் நபிகள் நாயகம் மறுமணம், பலதார மனம் செய்தார்கள். ஹதிஜா நாச்சியார் இருக்க வரைக்கும் அவங்க வேற மனைவியும் கல்யாணம் பண்ணல. ஏன்னா அதனால இங்க என்னன்னா, அந்த அம்மா அவர்கள் மறைவு கிட்டத்தட்ட அது ரசூலுல்லாஹ்க்கு 50 வயசை தாண்டி போறது, 51வது வயதுக்கு ஆரம்பத்தில் அவர்கள் மரணம். அடுத்து சில நாட்களிலேயே அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப், ஏன்னா ரசூலோட வாப்பா தான் அப்துல் முத்தலிபோட கடைசி பிள்ளை அப்துல்லா, அவர்களுக்கு பெரியாப்பா தான். மற்றதெல்லாம் கீழே இருக்கிறது அப்பாஸ் நாயகமும் ஹம்சா நாயகம் தான் சித்தப்பா, மற்ற எல்லாமே பெரியப்பா தான். அது மாதிரி நம்ம விளங்கிக்கிட்டோம். கடைக்குட்டியா பிறந்த அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அப்துல் முத்தலிப் மிகப்பெரிய பிரியம் வச்சிருந்தாங்க. அவங்க தான் அவங்களுக்கு பகரமா தான் அவங்கள குர்பானி கொடுப்பதற்கு அப்துல் முத்தலிப் வச்சிருந்தாரு. அதுல இருந்து எல்லாம் மீட்டாருன்னு சொல்லுங்க, பெரிய வரலாறு. அப்போ இங்க நம்ம என்ன விளங்குன, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூய ஒரு எண்ணத்தை, ஒரு மக்களுக்கு வேண்டிய அவசியமான கருத்தை இந்த உலகத்தில் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த வந்த மிகப்பெரிய ஒரு மகத்தான மாமனிதர், மனிதருள் மாணிக்கம். அவர்கள்
இன்னும் அந்த மாதிரி 2 பேரும் ஏக காலத்துல மரணிச்சோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருந்தான செய்யும், ஒரு பிரிவு. அபுதாலிப் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாளனா இருந்தாங்க. அந்த அவங்க குறைஷி குலத்தின் தலைவராக இருந்ததுனால ரசூலுல்லாவுடைய அந்த பாதுகாப்புக்கு அவங்க உத்தரவாதமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ரசூல்லா தாய்வுக்கு போனானா, அங்க போனா அங்கேயே பெரிய சிரமம், கல்லடி, வசப்படுறது, இது எல்லாம் சேர்த்து ரசூல்லா ரொம்ப ரொம்ப ஒரு சோர்வா இருக்கும்போது தன் நபி அந்த மனசோர்விலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு தன்னுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக அல்லாஹ் தாலா அவர்கள் என்ன செய்தான், குர்ஆன்ல சொல்றான், நான் வந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திஸ் என்கின்ற ஊருக்கு அவரை நாம் அழைத்து சென்றோம். சுபான் அல்லதி அஸ்ராபி அப்திஹீன் என்று ஆரம்பிக்கிறான். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுல என் நபியை என்ன செய்தான், முதல்ல மக்கால இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு கொண்டு போனான். உலகத்துல ஒரு பயணம், அதுக்கப்புறம் தான் விண்ணுலக பயணம். சரியா? இப்போ இந்த பயணத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விஷயம் நடந்தது சொன்னாங்க. புகாரி ஹதீஸ்லாம் அது பதிவாயிருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 349 பல விஷயங்கள் பல இடங்கள்ல புகாரில வருது. அதுல என்ன சொன்னா, நெஞ்சு பிளக்கப்பட்டது. அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், உம்முஹானி வீட்டுல என்ன அப்படியே தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லல, அதுதாங்க விஷயம். சரியா? அப்போ உம்முஹானி அம்மா வீட்டுல தூக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ்க்கு அந்த மெஹராஜிங்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அங்க ஜம்சம் அந்த நெஞ்ச பிளந்து ஹிருதயத்துல ஜம்சம் நீரை கொண்டு, தூய்மையான நீரை கொண்டு தூய்மைப்படுத்தி அதுல நுண்ணறிவு ஞானத்தை அல்லாஹ் நிரப்ப செய்தான். ஏன்னா இந்த பூமியை விட்டு தாண்டி விண்ணுலகத்துக்கு ஏற்ற ஒரு நுண்ணறிவுகள்லாம் வேணும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சுக்கிறதுக்கு, அதை வந்து மக்களுக்கு சொல்றதுக்குள்ள ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் அதில் புகட்டினான். பூமியினுடைய நிலை வேறு, ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிலை வேறு, அதை தாண்டி போகணும். அங்க இடம் இல்லை, காலம் இல்லை, நேரம் இல்லை. அந்த இடம் அது நான் பின்னால சொல்றேன் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு என்ன செய்யணும், சரி பண்ணணும். இந்த உடம்போடு போனாங்கன்னு சொன்னாதான் நம்ம அது சாத்தியம் இல்லை. ஆனா இங்க ஏதோ ஒரு மாற்றம் செய்யப்பட்டு தான் அங்க அழைச்சிட்டு போறாங்க. புரியுதா? இந்த உடம்போடு விண்ணுலகம் செல்ல முடியாது, உடம்பு வெடிச்சிரும். இதுலதான் ரசூல் அழகா நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. ஒரு காலம் வரும், இது போன்ற மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து நம்ம மாற்றம் செய்தா இதே உடம்போடு கூட நாளைக்கு விண்ணுலக பயணம் சாத்தியப்படும். வரும். ஒரு காலத்தில் வானத்தில் கூரை இருக்குது, குர்ஆன்ல ஆயத்து தான். நம்ம ஆளுகளே சந்தேகப்பட்டாங்க, என்னமா கூரை இருக்குன்னாங்க, மழையெல்லாம் பெய்யுதுன்னா. கூரைங்கிறது அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு விளங்கத்துக்காண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓசோன் படலம், அது ஒரு பூமியை ஒரு கூரை போன்று சுத்தி இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்காமல் அது பாதுகாக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் ஓசோன் படலம் ஓட்ட உழுது பல நோய்கள் அதன் மூலமாக வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நான் இதை எதற்கு சொல்கிறேன், இதையெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் பில் ஹைப். 1400 சிந்திச்சே பார்க்க முடியாது. கடல்கள் 2 கடல்கள் ஒரே இடத்தில் ஒரு கோட்டில் சேருது. இந்த தண்ணி அங்க போகல, அந்த தண்ணி இங்க போகலன்னு சொல்லி குர்ஆன்ல ஆயத்து வருது. அது இப்ப நம்ம பாக்குறோம், யூடியூப்ல காட்டுறான். இங்க போக மஞ்சள் தண்ணியா இருக்கு, இங்க கருநிலமா இருக்கு, 2 ஒரு கோட்ல சந்திக்குது. இது அங்க மீற மாட்டேங்குது, அது இங்க மீற மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஈமான் உறுதிப்படுவதற்காக நான் பேசுறேன். மூமின்கள் இதெல்லாம் நம்பிடுவாங்க, முனாஃபிகள் நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவான், மர்மன் சொல்லுவான், ஏட்டிக்கு போட்டியா பேசி என்ன செய்வான், மனிதரை வழிகெடுத்துருவான். அதனால வழிகேட்டுல போகக்கூடாது. சரியா? அடுத்து அப்போ அந்த இதுக்கு அப்புறம் அவர்கள் எங்க போறாங்க, பைத்துல் முகத்திஸுக்கு போறாங்க. அங்க உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள், அவர்களுக்கு இமாமத் செய்தார்கள். அங்கிருந்து நேரா என்ன செய்றாங்க, ஒவ்வொரு வானத்தையும் கடந்து போறாங்க. இந்த ஒவ்வொரு வானத்தையும் கடந்து போகும்போது முதல் வானத்துல யார் இருக்கா, இத்தனாயிரம் ஆண்டுக்கு முன் மறைந்து போன நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் உயிரோடு போய் பாக்குறாங்க. இந்த உடம்போடி அல்லாஹ் சொல்றாம்ல, அஸ்ராபி அப்தி, அப்துன்னா உடம்பு உயிரும் உள்ளவர் தான் அப்து. புரியுதா? அப்தத்தை அழைச்சிட்டு போகுது. எங்க போனோம், முதல்ல பைத்துல் முகத்திஸ். அன்றைய 40 நாள் பயணம். அது ஒரு இரவின் சில நொடிகளில் முடிஞ்சதுன்னா மின்னலை விட வேகமா போயிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு ரகசியம் அல்லாஹ் ரசூல் அறிந்தவர்கள். அது ஒரு காலம் வரும்போது அது மெய்ப்பிக்கப்படும். சரியா? மூமின்கள் தன்னுடைய ஈமான்களை அதை நம்பிக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னா நான் நம்பிடுவேன்னு சொல்லி அது முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்காம மக்கள் சொல்லியே நம்பினார்கள். அதனால் அவர்களுக்கு சித்திக் என்று பெயர் வந்தது இல்லையா? இதெல்லாம் நம்ம சித்திக், நம்மளும் ஒரு சித்திக் ஆகணும். என்ன, நபியாக முடியாது. ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தினா நம்ம சித்திக். அற வழியில நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்ம சுகதா. நம்ம எல்லா விஷயத்திலையும் பேணுதலாக நடந்து கொண்டா நம்ம சாலிகி. அத்தகைய நபிமார்கள், சித்திக்கின்ற சுகதாக்கள், சாலிகின்ற வரிசையில நம்ம கீழையாச்சு நிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன வழி, அதுதான் இங்க. அப்போ அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. அடுத்து 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் வானத்துல இருக்காங்க. உயர்த்தப்பட்டவங்க தானேங்க, அவங்க உலகத்திலிருந்து உயிரோட மரணிக்கலைங்க. அவங்களையும் பாக்குறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அழகு என்ன, அவங்களுடைய தோற்றம் என்ன, நான் அவங்கள பார்த்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், அவங்க எப்படி இருந்தாங்க, உயரமா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுத்தர உயரமா இருந்தாங்க, வெண்மையும் சிகப்பும் கலந்த நிறத்துல இருந்தாங்க. இப்படி கண்ட எவ்வளவு காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானம். 3வது வானத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு சுந்தர வதனமிக்க அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சீது நபியுடைய வழித்தோன்றல்ல வந்தவங்க. ஏறக்குறைய 325 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல நூஹ் நபிலாம் 950 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்பதான் ஆயுசு குறுகி போச்சு. என்னுடைய உம்மத்துக்கள் ஒரு 60, 70, 100க்குள்ளதான் இருக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. வர வர ஆயுள் குறைஞ்சிட்டே போயிட்டு. சரியா? அப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இத்ரீஸ் என்றா என்ன தெரியுமா? ஞான அறிவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், உண்மை வழி காட்டக்கூடியவர்னு பேரு. அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே அப்போ அல்லாஹ் சொன்னா அந்த இடத்துல போய் இந்த மரத்துக்களையே பிடிங்கன்னு சொன்னோன்னா அவர் பிடிச்சவங்க சொர்க்கத்துல கொண்டு விட்டுட்டு, சொர்க்கத்தை பார்த்தோன்னா அவருக்கு அங்கிருந்து வர மனசு இல்லை. இத்ரீஸ் நபி உயிரோடு சொர்க்கம் புகுந்தவங்க நபிங்க அவங்க. அப்போ மலக்குகள் சொன்னாங்க, போங்க திருப்பி போங்க உலகத்துக்குன்னா, நான் போக மாட்டேன்ட்டாங்க. அப்போ அல்லாஹ் என் நபி விரும்பினா அங்கே இருக்கட்டுன்ட்டாங்க. உயிரோடு போய் திரும்பாத ஒரு சொர்க்கத்துக்கு போய் திரும்பாத ஒரு ஆளு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். புரியுதுங்களா? அவங்கள 4வது வானத்துல பார்க்காங்க. 5வது வானத்துல ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர் ஹாரூன் நபியை பார்க்குறாங்க. 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்கங்க. 3200 வருஷத்துக்கு முந்தின உள்ள நபி ஹாரூன் நபியெல்லாம். அவங்கள 3200 வருஷம் முந்தின நபிய அவங்க எங்கெங்க அழிஞ்சு போனாங்க, மறைஞ்சு போனாங்களா? ரசூலுல்லாஹ் பார்த்து தான் கண்டதில்ல, உண்மை பேசத்தான் செய்வாங்க. இந்த நபி என்ன செய்வாங்க, தம் இஷ்டத்துக்கு எதுவும் பேச மாட்டாங்கல்ல. எல்லாம் குர்ஆன்ல சொல்றோம் 51வது அத்தியாயத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன் 6வது வானத்துல. 7வது வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேங்கிறாங்க. 5000 ஆண்டுக்கு முன்ன உள்ள நபி. ரசூலுல்லாஹ் அப்ப உலகத்துல உயிரோடி வாழ்றாங்க. 50, 51 வயசு அவங்களுக்கு. அவங்க மரணித்து போன, எண்ணற்ற நூற்றாண்டுகளுக்கு முன் மரணித்து போன அந்த நபிமார்களை எல்லாம் கண்டேன். பைத்துல் முகத்தீஸில் அவர்கள் எல்லாம் நின்று நான் இமாமத் செய்தேன் என்று சொல்கிறார்கள் என்றால் எங்கே அழிந்து போனார்கள்? அவர்களை பின்பற்றுவர்கள் தான் எப்படி அழிந்து போவார்கள்? பின்பற்றுவர் எப்படி அழிந்து போவார்? ஏன்னா அப்போ இந்த உலகத்தில் இருந்துகிட்டு சொர்க்க நரகம், ஏன்னா ஹவுதர், ஏன்னா சித்திரத்துல் முன்தகா தாண்டிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரசூலுல்லாஹ் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய பாக்கியம் இல்லை. அவங்க உம்மத்தா இருக்கிறது, அவர்களை பின்பற்றுவது பெரிய பாக்கியம். சரியா? இப்போ எல்லாம் போய் என்ன செய்ய, பைத்துல் மாமூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம்னா இப்போ கௌபத்துல்லா மாதிரி அதுக்கு நேர இருப்பதாக, நேர மேல பைத்துல் மாமூர் 7 வானத்தை கடந்து இருக்குது. அங்க மலக்குமார்கள் 70,000 பேர் ஒரு முறை அதை தவாப் செய்து விட்டால் மறுமுறை அவருக்கு வருவதில்லை. ஒரு தடவை தான். அப்படி மலக்குகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கௌபத்துல்லால தவாப் நடக்கிற மாதிரி அங்கேயும் சுற்றி சுற்றி இறைவனை என்ன செய்ய, மஸ்ஜித் மாமூர், அது அந்த பேரை தான் மண்ணடியில மஸ்ஜித் மாமூர்னு ஒரு பள்ளி வச்சிருக்காங்கல்ல. அங்க அந்த மஸ்ஜித் மாமூர் விண்ணுலகத்தில் இருக்கிற பள்ளிங்க, கௌபாக்கு நேர மேல. ஏன்னா அந்த பள்ளி, அந்த மாமூரை தாண்டி போகும்போது ரசூலுல்லாஹ்க்கு 3 கிண்ணங்களில் பானம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கிண்ணத்துல பால் இருந்தது, தேன் இருந்தது, மது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பால் எடுத்து சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீரும் உம்முடைய சமுதாயமும் இயற்கை மரபின் மீது இருக்கிறீர்கள். இயற்கையா அன்பு, பாசம், நீதி, நேர்மை உள்ள மதம் தாங்க உண்மையான சன்மார்க்கம். அந்த மதத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அங்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இந்த 70,000 வானவர்கள் சுத்திட்டு இருக்கிறத பத்தி புகாரில 320வது பக்கத்துல இருக்கு. 326வது நபி மொழியா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ரசூலுல்லாஹ் அங்க ஒரு 4 நதியை பார்த்தாங்க. இந்த 4 நதி 2 சொர்க்கத்துல ஓடுறது, 2 உலகத்துல ஓடுறது. அதனுடைய ஆரம்பம் அங்க இருக்கு. அதை பார்த்தாங்க. அந்த என்னது, நைல் நதி, யூக்ரட்டிஸ் நதி, 2 நதியும் பார்த்தாங்க. ஒரு 2 உலகத்துல ஓடுறது, 2 அங்க ஓடுறது. சீக்ரெட். இந்த இது புகாரினுடைய 3207வது ஹதீஸா பதிவாயிருக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் யாருக்குங்க பலனை தரும்னா, நிச்சயமா நம்பி செயல்படக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யும், இது மிகப்பெரிய இதா இருக்கும். அப்போ போகும்போது அல்லாஹ்வை சந்திச்சாச்சு. இதை பத்தி குரான்ல சில விஷயங்களை அல்லாஹ் 51 அத்தியாயத்துல சொல்றான். என்னுடைய நபி எந்த அளவுக்கு நெருங்கணுமோ அந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள்.
ஏன்னா என்று அந்த 51 அத்தியாயத்துல இதை பத்தி இதை அப்படி வர்ணிச்சுக்கிட்டே வர்ணிச்சுக்கிட்டே வரும்போது அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அந்த அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அந்த ஆயத்து வருது. என்ன வருது? ரசூலுல்லாஹ் காணிக்கா வச்சாங்க, நான் உடலால் செய்தது, இந்த பணத்தால் பொருளால் செய்தது, அனைத்து வணக்கங்களையும் அனைத்து வணக்கத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் நான். அல்லாஹ் தாலா அஸ்ஸலாமு அலைக்கு யா அய்யுஹன் நபின்னு சொன்னான். அப்பவும் அந்த உம்மத்துகளை மக்களை மணக்கல. அஸ்ஸலாம் யாரெல்லாம் எனக்கு மட்டும் எப்படின்னா அல்லாஹ் சொன்னா அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி சாலி, உம்மை பிறந்திருந்து யாரெல்லாம் நல்ல காரியங்கள் நற்கரும நல்லாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த என்னுடைய சலாம் உண்டாயிடும் அப்படின்னா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுதான் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். சாட்சி இவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருக்கும்போது, அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கும்போது தன்னுடைய உம்மத்துக்களை இவர்கள் நினைவுபடுத்தி கேட்கிறார்களே என்ற அந்த இது அவர்கள் அந்த இடத்துல அவங்க உம்மத்து ஆயிட்டாங்க. சரியா? நண்பராக இருந்தவங்க உம்மத்து ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம குருவுக்கு செய்ய வேண்டிய தரூத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா இருக்குல்ல, சலவாத்து, அதை என்ன நம்ம குரு வணக்கம், குருக்கு செய்யக்கூடிய காணிக்க, அதை ஓதலைன்னா அவங்க நம்ம தொழு கூடாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்கும் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் நீ பெரிய சோபனத்தை கொடுப்பாயாக கேட்கணும். இல்லைன்னா தொழுகை பூர்த்தி ஆகாது. அஸ்ஸலாமு அலைக்கு யா அய்யுஹன் நபின்னு சொல்லி நம்ம கை நீட்டி அவங்களுக்கு சகாதத் பண்ணணும். அவங்க பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி அது, புரியுதா? நிகழ்காலத்தில் சொல்வதை போன்றது அது. இதெல்லாம் ஒரு நுட்பமான அறிவை கொண்டு நாம் சிந்திக்கும் போதுதான் விளங்கும். சரியா? அப்படி இப்போ இந்த விஷயங்களை அங்க அல்லாஹ் தஆலா 50 வக்த் தொழுகையை கொடுக்குறான். நான் சொன்னோம்ல, 6வது வானத்துல யார் இருந்தா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடந்து 6வது வானத்துக்கு வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அங்க வாங்க, இந்த சமுதாயத்தோடு ரொம்ப நெருங்கி பல சிரமங்களை அனுபவிச்சோம் மூசா நபி. அந்த சமுதாயம் என்ன செய்யும்? மிகப்பெரிய கேள்வி கேட்கும். நீரும் உம்முடைய அல்லாவும் போய் போர் போடுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான உடல் வலிமை மிக்க சண்டை பிடிக்க கூடும்போது மூசா நபி அப்படி பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறம் இது 5வது அத்தியாயம் 15, 16 இந்த சம்பவம் இடம்பெற்றுது. இதை பத்தி எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்னா, மூசா நபி என்ன சொன்னாங்க, இப்படி என் சொல் கேட்க மாட்டீங்க, நல்லா இவங்களை பிரிச்சுடு, இவங்களுக்கு நீ புத்தி காட்டுன்ட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த கூட்டம், ஏன்னா அவங்க நைட்ல பகல பூரா பயணிப்பாங்க. நைட்ல தூங்கிட்டு காலையில முடிச்சு பார்த்தோன்னா அது அங்கிருந்து நேரம் எங்க புறப்பட்டாங்களோ அங்க கிடப்பாங்க. அந்த பணி இஸ்ரேலர்கள் மூசா நபியால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் புறக்கணிச்சுட்டாங்க. அல்லாவும் நானும் சண்டை, நீங்களாம் வரணும். அதுக்கப்புறம் அந்த வலிமை வாய்ந்த அந்த மனிதர்களை ஜெயிச்சர் யாருன்னா அவருடைய மருமகன் நூன் அவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பிற்காலத்தில் ஜெயிச்சார்கள், மருமகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மீனை கொண்டுட்டு போனாங்கல்ல கடலோரமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட போனது அந்த நூனுங்கிறவங்க தான். ஹிலிர் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறதுக்கு போனது. ஏன்னா ஆனா யாருக்கு என்ன கொடுப்பான்? ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கான். அதை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே போக வச்சுட்டான் அல்லாஹ். அப்ப யாருக்கு என்ன கிடைச்சதோ, எங்க ஞானம் இருக்கோ அதை தேடுறங்க. இதெல்லாம் குரான்ல இருக்கு. நம்ம இது 5 வக்த் தொழுதுட்டோம், இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், நம்ம மேல போறதுக்கான அடிப்படையான விஷயங்கள். அதுக்கப்புறம் மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும். இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதுல போய் தேடி போயிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ அப்படி போகும்போது அல்லாஹ் சொல்றான் குரான்ல, எப்பா நீ உன் வாய் பொய் பேசி பொய்யே தான் பேசுது. அதனால சூரத்து யாசீன்ல 65வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஸ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். உன் வாய்க்கு நாளைக்கு பூட்டு போட்டுருவேன், பொய் சொல்லியே பழகிட்டப்பா. பூட்டு போட்டோன்னே உன் கைகள் நமக்கு சாட்சி சொல்லும். நீ என்னென்ன செய்த, இந்த உலகத்துல என்னென்ன சம்பாதிச்ச, நல்லது கெட்டது எல்லாம் உன் கை பேசும். கை பேசுமாங்க, அல்லாஹ் சொல்றான் கை பேசுன்னு. ஈமான் இருந்தா அதை நம்பிதான் ஆகணும். சரியா? கால்கள் சாட்சி சொல்லும். நீ எங்க போனா என்னென்ன பண்ணங்கிறதுக்கெல்லாம் கால் சொல்லும். இங்க போனா அங்க போனா எல்லாம் போனான்னு எல்லாமே கால் சொல்லும். 30 குரான் யாசின் சூறால இது இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்பினாதாங்க ஈமான். வல்லதீன யுமினூன பில் கைப நம்புறவங்களுக்கு வெற்றியும் மகத்தான நற்கூலியும் மன்னிப்பு இருக்கு. சரியா? அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். அதனால நம்ம மூமினா மாறிடணும். கைபான விஷயங்கள்ல நிறைய பவர் இருக்கிறத நம்பணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்போ அந்த நுபுவத்தினுடைய இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் போது குரான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நன்மையே செஞ்சுட்டு இருக்காங்க பதிலா அவங்கள விரும்புறாங்க. யுஹிப்பு, அவன் மேல ஹுப்பு வைக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹுப்பு வைக்கிறான்.
நீங்க நன்மைக்கு டிஃபினிஷனே கிடையாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடங்கள்ல நல்லது அடுத்த மனுஷனுக்கு செய்றீங்களோ ஏன்னா அதெல்லாம் அறத்தின் வழியில் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அல்லாஹ் அப்படி நன்மை செய்யக்கூடியவர்களை என்ன செய்யறான்? நேசிக்கிறான், ஒப்புக்கொள்றான், விரும்புகிறான். இப்படி குர்ஆன் ஆயத்து எதுல இருக்கு? 5வது அத்தியாயம் 13ல இருக்கு. இது இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மையை செய்யக்கூடிய மக்களை இறைவன் என்ன செய்யறான்? ஒப்புக்கொள்றான், நேசிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த மூசா நபி என்ன பண்றாங்க? மூசா நபி என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னாங்க, 50 வருஷத்து தொழுவை தந்திருக்கான். என் சமுதாயம் என்ன பாடாப்படுத்து, எங்களை செய்ய மாட்டாங்க, சக்தி பெற மாட்டாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கினாங்க. இப்போ 200 வருஷத்துக்கு முந்தி மறைந்து போன மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிற ரசூலுல்லாஹி 51 வயசுல உயிரோடு இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆலோசனை சொல்றாங்க. இதுதான் மரணித்து போனவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரம். ஒரு ஆதாரம் இருந்தால் போதும், எல்லாருக்கும் ஜெயிச்சிடலாம். சரியா? இது முடியாது, சாத்தியம் இல்லை, உங்க மக்கள் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட குறைச்சிட்டு வாங்க. போய் மறுபடியும் போய் குறைச்சி கடைசியில் 5 வகுத்து வந்துருச்சு. சரியா? அப்போ அல்லாஹ் சொன்னா 5 வகுத்து தொழுவனுக்கு 50 வகுத்துக்கான நன்மையை கொடுத்துறேன்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் மனசுல பயஞ்சிட்டு அப்பவும் சொன்னாங்க, இந்த சமுதாயம் கேட்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, முகமது நபி என் சகோதரரே மீண்டும் போய் குறைங்கன்னாங்க. அப்ப சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், இது எனக்கு போதுமானதா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ 50 குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்தது யாருங்க? 3200 வருஷத்துக்கு முன்ன அந்த உலகை விட்டு மறைந்து போன நபி அவர்கள் எங்கே மறைந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாண்டி வந்தாச்சு, 6வது வானத்துல இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வெக்கமா இருக்குன்னு 5 தொழுகையோட சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்துட்டாங்க. அதான் அங்கெல்லாம் பார்த்து சொர்க்கம், நரகம், ஹவுதர், ஏன்னா அந்த அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சித்ரத்துல் முன்தகாவுக்கு மேல போக முடியல, நீங்க போங்க யார சொல்லலான்ட்டாங்க. இதெல்லாம் மெஹராஜினுடைய மின்னலையுடைய வேகமான பயணம். அதாவது சொன்னோம்ல, அதாவது இந்த படி இஸ்ரேல் கூட்டத்துக்கு காலையில போனா அப்ப பூமி என்னாச்சு? தடுத்து வைக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அதை தடுத்துட்டுங்கிறான். குர்ஆன்ல அந்த அந்த வசனத்தை பேசும்போது அல்லாஹ் நாம் தடுத்து விட்டோம், அவர்கள் பூமியில் தடுப்பை ஏற்படுத்தினோங்கிறான். அப்போ ராத்திரி எல்லாம் பகல்லாம் பயணிச்சு ராத்திரி அவங்க தூங்கி காலையில் முடிச்சா எங்க இப்போ ஏர்வாடில இருந்து பயணிச்சு தக்கலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, தக்கலையில தூங்கிட்டு காலைல முடிச்சு பார்த்தா திருப்பி ஏர்வாடில இருப்பாங்க. இப்படி அந்த மக்கள் தீங்குங்கிற அந்த பாலைவனத்துல அவங்களுக்கு 40 வருஷம் அந்த சோதனை நடந்தா குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். நபிமார்களை பகைச்சதுனால தானங்க, நல்லோர்களை பகைச்சதுனால தானே. அதனால நம்ம வாழ்க்கையில நல்லோர்களை பகைக்க கூடாது. அதனால மெஹராஜ்ங்கிற ஒரு அற்புதமான அந்த பயணம் மிக அற்புதமானது. அது தொழுகையில் இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். தொழுகையில் அத்தகையாத்து இருக்கா? மெஹராஜ் நடந்த சம்பவம் அத்தகையாத்து தொழுகையில் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நல்லதையே நினைக்கணும், நல்லதையே நாடணும், நல்ல விஷயத்தையே நம்ம என்ன செய்யணும்? எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து மறையணும். அதுதான் இதனுடைய மிக முக்கியமாக நான் இங்கே இந்த நிகழ்ச்சியில கூற விரும்புகிறேன். தொடர்ந்து நாம என்ன செய்யணும்? இந்த தியான வாசல் நிகழ்ச்சியை பாருங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த விண்ணுலக பயணம் ஒரு அற்புதமான ஒரு பயணம். ஏன்னா மின்னலை விட வேகமான பயணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் வீட்டில் போகும்போது உம்மஹானி அம்மா வீட்டுல இருந்து போனாங்க. போகும்போது அந்த குண்டி இப்படி ஆடிக்கிட்டு இருந்ததுல, வரும்போது அந்த ஆடு நிக்கல, தான் படுத்திருந்த படுக்கையின் சூடு குறையல, அந்த சூடு இருந்தது, ரசூல்லா படுத்திருந்த சூடு இருக்கு. அப்போ அந்த மெஹராஜ் விஷயமா உம்முஹானி அம்மாட்ட ரசூல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி. ரசூல்லாவுக்கும் சகோதரி தானே வேணும், பெரிய தந்தையினுடைய மகள் இல்லையா? அப்போ அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. யார் யார் பயணப்பட்டு மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்கங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த நுட்பமான அறிவை கொண்டு முதல்ல நிரப்பிட்டோம்ல, ஞானத்தை கொண்டு நிரப்பித்தானே கூட்டு போனா. ரசூல்லா பொய் சொல்லலைங்க, உண்மையை சொன்னார்கள். அவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ப வேண்டியது நமகளுடைய கடமை என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அடுத்து என்ன சொன்னாங்க? அந்த மக்கால இருந்த வாசிகள்கிட்ட போய் சொல்ல போறேன், நம்ம மெஹராஜ் போயிட்டு வந்தது ஒரே இரவுல 40 நாள் பயணத்தை இங்க இருந்து பைத்துல் முகத்தீஸ் போயிட்டு, அங்க இருந்து வானலோகம் போயிட்டு, எல்லா காட்சிகளையும் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஏழைகளும் எளிமையாக வாழ்ந்தவர்களையும் அதிகமாக கண்டேன். செல்வந்தர் குறையா இருந்தாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நரகத்தை பார்த்து அதுல பெண்கள் அதிகமாக இருந்தார்கள், ஆண்கள் குறைவாக இருந்தார்கள் நரகத்தில். ஏன்னா பெண்கள் அதிவரை சபிக்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக வரலாறுகளை பதிக்க. யாரை எடுத்தாலும் டக்குன்னு சபிச்சிருவாங்க. அப்படி சபிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை சபிக்க கூடாது. அதனால அப்புறம் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சொன்னது, யார் அதிகமா இருக்காங்க யார் குறைவா இருக்காங்கன்னு. ஏன்னா அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம நடக்கணும். அப்படி அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே போய் சொல்றாங்க, யாரும் நம்பல,
நிறைய பேர் இஸ்லாத்துல இருந்தே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மதம் மாறி விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலோடி போனதுனாலதான் நான் கனவுல போனேன் அல்லது ஆத்மா கொண்டு போனேன்னு சொன்னா அந்த மக்கள் நம்பியிருப்பாங்க. நான் சொல்லலாம், நான் கனவுல நேற்று சிங்கப்பூர் போயிட்டு வந்தா நீங்க நம்பிடுவீங்க, இந்த உடம்போடி போனா நம்ப மாட்டீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி சம்பவம் மக்கள் நடந்திருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் முர்த்தத்தாயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நம்பி இதை யார் நம்புகிறார் என் நபியை என்று சோதிப்பதற்காக இந்த தன்னுடைய அத்தாட்சிகள் பூமியில மட்டுமல்ல விண்ணுலகம் அனைத்திலும் என்னுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக என்னுடைய நபியை நான் அழைத்து சென்றேன் என்று குர்ஆனிலே அவன் வசனம் மொழிகிறான். இங்கே இருக்கிற இதே இறைவன் தான் விண்ணுலகையும் காலம் நேரம் இடத்தையும் தாண்டி இருக்கிறான். அவன் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக பெரும் அத்தாட்சிகளை கண்டார் என்று அவன் 51வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். பனி இஸ்ராயல் நினைக்கிறேன். அப்போ இந்த அத்தாட்சிகளை கண்டு நம்மகிட்ட வந்து சொல்லிட்டாங்க பாருங்க. அதுல இருந்து 12 வருஷத்து உலகத்துல அவங்க வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அத்தகைய நபிகள் நாயகத்தை நல்ல உள்ளத்தோடு நிறைய சாப்பிட்டு நினைப்போம். மக்களுக்கு அவருடைய நல்ல பண்புகளை சொல்வோம். மக்களை நல்லவர்களாக மாற்றுவோம். குதர்க்கவாதிகள், புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள், எப்போதும் சதி செய்து கொண்டே இருப்பவர்கள், இவர்கள் பின்னால் நாம் போகவே கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மளை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை மனதில் வைத்து நல்லதை கேட்டு நல்லபடி வாழ்ந்து வருகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நகர்த்துங்கள், அதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் அன்பர் முஹம்மது பீரப்பா பிரியர் முஹம்மது சலாவுதீன், நெல்லை ஏர்வாடி. வாழ்க, வளர்க, ஒளிர்க, நீடூழி வாழ்க.